إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الركاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم أن الله قد افترض عليهم صدقة تؤخذ من أغنيائهم وترد على فقرائهم رواه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சி முதித்தாவுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபா தாபிஊங்கள் நல்லடியார்கள் இறை நேசர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏண்டிய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும், எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்று முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் முற்று முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தன் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க மேலான சிறப்பான ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம். கண்ணியம் மிக்க சிறப்புகள் பொதிந்த மேலான சங்கை மிக்க ரமலானுடைய முதலாவது பகுதியில் இருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை வாழ்வில் நாம் எடுத்து நடக்கும்போது ஈருலக வாழ்க்கையும் சந்தோஷமாக நிம்மதியாக அமைய காரணமாயிருக்கும். எப்ப நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகள்ல பொடுபோக்கு செய்வோமோ, மோசடி செய்வோமோ, தரக்குறைச்சல் செய்வோமோ, கணக்கில்லாதவர்களாக இருப்போமோ, இம்மையிலையும் மறுமையிலையும் பயங்கரமான கஷ்டமான ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சில சட்டங்களை அடியார்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். காரணம், அல்லாஹ்வுடைய விலை மதிப்பில்லாத இந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய இத்துக்கும் மினன் நாரை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும். எதுல மனிதனுக்கு நலவிருக்குதோ அதை அல்லாஹ் செய்யும்படி கட்டளையாக சொல்லியிருக்கின்றான். எதுல பாதிப்பு இருக்குதோ, எதுல பாதிப்பு இருக்குதோ, எதுல கெடுதி இருக்குதோ, எதுல உலகத்துடைய வாழ்க்கைக்கும் ஆகிரத்துடைய வாழ்க்கையிலையும் நஷ்டத்தை தரக்கூடியதாயிருக்குதோ அது அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கிறான், ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸக்கா, ஏ இறை விசுவாசிகளே, மனிதர்களே, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள். கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு ஃபர்ல், ஒரு இபாதத் தான் ஜகாத். கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஜகாத்தை பற்றி தெளிவுபடுத்தும் போது இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன வல் ஆமிலீன அலைஹா والمؤلفة قلوبهم وفي الركاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم. ஜகாத் தனவந்தர் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். வசதி வாய்ப்புள்ளவர்கள் ஜகாத்தை சரிவர நிறைவேற்ற வேண்டும். இது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு கடமை, பொடுபோக்கு செய்ய முடியாது. ஜகாத்தை எடுக்க தகுதியுள்ளவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 8 சாரார்களை தெளிவாக சொல்லியிருக்கின்றான். ஜகாத்து தகுதியுள்ளவர்கள், முதலாவது வறியவர்கள், இரண்டாவது ஏழைகள், மூன்றாவது அதை வசூலிக்க கூடியவர்கள், அதை ஒன்று திரட்டக்கூடியவர்கள், நான்காவது இஸ்லாத்தை தழுவினவர்கள், புதிதாக இஸ்லாத்தில் வந்தவர்கள், முஅல்லமத்துல் குலூப், ஐந்தாவதாக அடிமைகள், ஆறாவதாக கடனாளிகள், ஏழாவதாக அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்யக்கூடியவர்கள், போர் செய்யக்கூடியவர்கள். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், எட்டாவதாக வபனி சபீல், வழிபோக்கர்கள். இது அல்லாஹ்வினால விதியாக்கப்பட்ட, கடமையாக்கப்பட்ட ஃபர்ல். அல்லாஹ் சகல விஷயங்களையும் அறியக்கூடியனாக, உற்று நோக்கக்கூடியனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜகாத்தை பெற தகுதியுள்ளவர்கள் இந்த 8 சாரார்கள் மாத்திரம், வேற யாருக்கும் ஜகாத்தை கொடுக்க முடியாது. வேற கர்மங்களுக்கு ஜகாத்துடைய பணத்தை பயன்படுத்த முடியாது. எங்கட நாட்டை பொறுத்தவரையில் இங்க ஜகாத்தை எடுக்கக்கூடியவர்கள் 5 பேர்கள் இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, அடிமைகள் எங்களுடைய நாட்டில் இல்லை. அடிமையுடைய சட்டம் வரமாட்டாது.
அடுத்ததாக யுத்தத்திலே ஈடுபடக்கூடியவர்கள், போர் செய்யக்கூடியவர்கள். நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் இப்படியானவர்களை காண முடியாது. நம் நாட்டில் இப்படியானவர்களை பார்க்க முடியாது. அதல்லாத ஏனைய கூட்டத்தினர்கள், 6 சாரார்கள் ஜக்காத்தை எடுக்கக்கூடியவர்கள் நம் நாட்டில் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, கடனாளிக்கு ஜக்காத்தை எடுக்கலாம். ஆனால் உலமா பெருமக்கள் கிதாபுல தெளிவா ஃபத்வாக்களை எழுதியிருக்கிறார்கள். ஒருவர் ஹராத்துக்காக வேண்டி கடன் பட்டிருக்கிறார், ஒரு ஹராமான ஒரு விடயத்தை செய்வதற்காக வேண்டி கடன் எடுத்திருக்கிறார். இவரை ஜக்காத் செல்லியை கொடுக்க முடியுமா? ஜக்காத்தை எடுக்க முடியுமா? ஜக்காத்தை எடுக்க முடியாது. ஜக்காத் செல்லியை கொடுக்க முடியாது. ஆகுமான மார்க்கம் விரும்பின கடனுள்ள கடனை எடுத்தவராக இருக்க வேண்டும். ஹராத்துக்காக வேண்டி கடன் எடுத்தவருக்கு ஜக்காத்தை எடுக்க முடியாது. அவர் இந்த சட்டத்துக்குள்ள வரமாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஹஜரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு அனுப்பினார்கள். நீண்ட ஹதீஸ், புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய தெளிவான ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅலிம்ஹும் அன்னல்லாஹ கத் இஃப்தரல அலைஹிம் ஸதகத்தன் துഖது மின் அக்னியாஹிம் ஃபதுரது அலா ஃபுகராயிஹிம். சொன்னார்கள், அந்த யமன்ல வசிக்கக்கூடியவர்கள், அவர்கள் தனவந்தவர்கள் மீது அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறார். எனவே அவர்களிடத்திலிருந்து, அந்த பணக்காரர்களிடத்திலிருந்து, வசதி வாய்ப்புள்ளவர்களிடத்திலிருந்து ஜக்காத்தை எடுக்கப்பட்டு அவர்களே ஏழைகளுக்கு ஒப்படைக்கப்படணும் என்ற செய்தியை ஹஜரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமனுக்கு அனுப்ப முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்கள் கிதாபுல தெளிவா சொல்லியிருக்கிறார்கள், கூட்டு ஜக்காத்துக்குரிய மேலான ஆதாரம் இந்த சஹீஹான ஹதீஸ். சில ஊர்கள்ல அதுக்கண்டே ஜக்காத் கமிட்டி இருப்பாங்க. மாஷா அல்லாஹ், உங்களோட ஊரை பொறுத்தவரையில 20 வருஷமாக பைத்துல் ஜக்காத் என்ற பெயரில் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடமையை கூட்டாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜக்காத்துடைய பணத்தை வசூலித்து அதை யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்படியானவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இனங்கண்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், இந்த ஊரில் அதிகமான தனவந்தர்கள் அவர்களுடைய ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றுகின்றார்கள். இன்னும் சிலர்கள் அதில் அலட்சியம் செய்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜக்காத் கடமை, அதுக்கு நொண்டி காரணம் சொல்ல முடியாது. வசதி வாய்ப்புள்ளவராயிருந்தா அதை கொடுத்தே ஆகும். மாஷா அல்லாஹ், கூட்டு ஜக்காத்தால பல பிரயோஜனங்கள் ஊருக்கு ஏற்படுகின்றது. ஒருவர் தனியாக ஜக்காத்தை, அவருடைய பணத்துக்குரிய ஜக்காத்தை தனிநபர்களை இனங்கண்டு கொடுக்கக்கூடிய நேரத்தில் சரியான முறையில் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிலைமை அந்த சமூகத்தில் உருவாமாட்டார். ஒவ்வொருவரும் தனியாக இனங்கண்டு ஜக்காத்தை கொடுப்பதை விட அதை கூட்டு ஜக்காத்தாக அந்த ஊர்ல நிறைவேற்றுவதன் மூலம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகள் இல்லாம போகக்கூடிய
மாறும், காரண கருத்துள்ளதா மாறும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் இப்படித்தான் ஜகாத்துடைய அமல் நடந்தது. கூட்டு ஜகாத் சஹாபாக்களுடைய காலம், இமாமார்களுடைய காலம் கிதாபுல் உலமாக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது அல்லாஹ் கூட்டு ஜகாத்துக்குரிய மிக பலமான ஆதாரம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், "குஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகதன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வ ஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும் வல்லாஹு ஸமீஉன் அலீம்." நபியே, அவர்களிடத்திலிருந்து ஜகாத்தை வசூலிங்க, ஜகாத்தை எடுங்கள், நீங்கள் அவர்களை பரிசுத்தப்படுத்துவீர்கள். அந்த ஜகாத்தை எடுக்கும் போது அவர்களுடைய பரிசுத்தத்துக்கு அது காரண கருத்துள்ளதா இருக்கும், அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்க காரணம் உள்ளதா இருக்கும். மேலும் ஜகாத் தரக்கூடியவர்களுக்கு துஆ செய்யுங்கள். உங்களுடைய துஆ இருக்குது அவர்களுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், அமைதியை ஏற்படுத்தும். அல்லாஹ் தஆலா சகல விஷயங்களையும் அறியக்கூடியனா கேட்கக்கூடியனா இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, உலமா பெருமக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், இந்த ஆயத் கூட்டு ஜகாத் மிக முக்கியமான ஒரு ஆதாரமாயிருக்கு. கண்ணியமானவர்களே, இந்த ஆயத்துக்கு முஃபஸ்ஸிரூன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், வதஉ லஹும் பில் மக்ஃபிரத்தி லிதுனூபிஹிம் வஸ்தக்ஃபிர் லஹும். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் வஸல்லி அலைஹிம், ஜகாத்தை தரக்கூடியவர்களுக்கு துஆ செய்யுங்கள். நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றார், ஜகாத் தரக்கூடியவர்களுக்கு துஆ செய்வது என்பது ஒரு சுன்னத். கண்ணியமானவர்களே, நீங்க அவர்களுடைய பாவத்துக்காக வேண்டி துஆ செய்யுங்கள், அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ்விடத்தில் மன்னிக்க துஆ செய்யுங்கள், அவருடைய பாவத்துக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நிச்சயமா சத்தியமா உங்களுடைய துஆவை அல்லாஹ் கேட்கக்கூடிய இருக்கிறான் என்பதா தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்ன ஒரு ஹதீஸ் தான் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத். கண்ணியமானவர்களே, இது தெளிவாக கூட்டு ஜகாத்துக்கென்றே சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ். புகாரில முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் அல்லாஹ் முதலாவது ஓதி காண்பித்த அந்த ஆயத்தில் வல் ஆமிலீன அலைஹா கூட்டு ஜகாத்துக்குரிய ஆதாரம், ஜகாத்தை வசூலிக்கக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சஹாபாக்களை அனுப்புவார்கள். அல்லாஹ்வுடைய கடமையான ஜகாத்தை வசூலிக்க, அதை நிறைவேற்ற ஒரு கூட்டத்தினர்களை நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அவர்கள் அந்த பணியில் ஈடுபடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, வரலாறுல பார்க்க முடியும். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு யுஅய்யனு உம்மாலன் லிகப்லி ஸகாத்தி வ யுஹாஸிபுஹு அலா மா ஜமஉ வ யுகஸ்ஸிமுஹா அலல் முஸ்தஹிக்கீன். அவர்களுடைய ஆட்சி காலத்தில், அவர்களுடைய காலத்தில் அந்த ஜகாத்தை வசூலிக்க சில ஊழியர்களை நியமிப்பார். மக்களிடத்தில் போய் அந்த ஜகாத்தை எடுத்து வர ஒரு கூட்டத்தினர்களை நியமிப்பார்கள்.
அந்த ஜகாத்தை வசூலித்து வந்ததன் பின்னால் அவர்களிடத்தில் விசாரிப்பார். ஜகாத்துடைய பணம் அவர்கள் எப்படி பணத்தை ஒன்று திரட்டினார்கள், அது சம்பந்தமாக ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கூட்டத்திடத்தில் விசாரிப்பார். அந்த ஜகாத்துடைய பணத்தை ஜகாத்தை எடுக்க தகுதியுள்ளவர்களுக்கு ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பங்கு வைத்து கொடுப்பார்கள். வரலாறுல பார்க்க முடியும். ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லவ் மனஊனி காலன் லகாத்தல்துஹும். அந்த ஜகாத்துடைய அந்த கயிற்றை ஜகாத், அந்த ஜகாத்துக்குரிய மிருகங்களுடைய கழுத்திலுடைய கயிற்றை அவர்கள் தராமல் தடுத்து நிறுத்திக் கொண்டார். அதுக்காக நான் யுத்தம் செஞ்சிருக்கேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஜகாத் என்றது லேசான ஒரு விடயம் அல்ல. சமத்துல வறியவர்களை இல்லாமக்கக்கூடிய ஒரு கடமைதான் ஜகாத். கண்ணியமானவர்கள், உலமா பெருமக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், கூட்டு ஜகாத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய விமோசனங்கள் சமூகத்தில் சரியாக அந்த ஜகாத்துடைய பங்கு சரியாக சமூகத்திலிக்க ஜகாத்தை எடுக்க தகுதியுள்ளவர்களிடத்தில் அது போய் சேர காரணம் உள்ளதா இருக்கு. தனிநபர் கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் இருவரை தேடி கொடுப்பார். அதே ஊரில் எத்தனையோ பேர்கள் ஜகாத்துக்குள்ளவர்கள் கடமைப்பட்டவர்களா இருக்கிறார்கள், ஜகாத்தை எடுக்க தகுதியுள்ளவர்களா இருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக கொடுக்கிறாங்களோ அந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரிந்தவர்கள் குடும்பத்தினர்களுக்கு மாத்திரம் அவர்களுடைய ஜகாத்தை ஒப்படைப்பார். ஆனா பைத்து ஜகாத் என்று வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் அந்த மஹல்லாலே கூடிய என்னென்ன ஏரியாவில் எப்படியானவர்கள் இருக்கிறாங்க, யாரு கொடுக்கணும், எப்படியானவர்களுக்கு கொடுக்கணும் இனங்காணுவார்கள், தேடுவார்கள். தேடி அவர்கள் எல்லோருக்கும் கொடுத்துடுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஜகாத் என்றது சில சாரார்களுக்கு மாத்திரம் போய் சேருதல் அல்ல. சமூகத்தில் ஈர்க்கக்கூடிய ஜகாத்தை எடுக்க தகுதியுள்ளவர்கள் அப்படியான அனைவருக்கும் போய் சேரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது சமூக ரீதியான அந்த நேர்மை நிலைநாட்டப்படுகின்றன. கூட்டமாக கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதுல யாரும் மோசடி செய்ய மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூணாவது சத்து ஹாஜாத்துல் ஃபுகராஇ வல் காரிமீன வபனி ஸபீல். வழிபோக்கர்கள், கடன்பட்டவர்கள், அதை கட்ட முடியாமல் கஷ்டப்படுகின்றார்கள். ஏழெளியோர்கள், வறியவர்கள், இவர்களுடைய அனைவர்களின் தேவை அடைக்கப்படுகின்றன, நிறைவேற்றப்படுகின்றன. அடுத்ததாக சொல்கின்றார்கள், இதில் எந்த ஒரு மோசடியும் நடக்க சந்தர்ப்பம் ஏற்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, கூட்டு ஜகாத்தினால அது கொமிட்டியாக, அது ஒரு நலம்புரியின் சங்கமாக, பைத்து ஜகாத்தாக அது இயங்கும் போது சரியாக ஜகாத்துடைய கடமை சமூகத்தில் நிறைவேறக்கூடியதா பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அடுத்ததாக சொல்கின்றார்கள், ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம். முதலாவது, ஒரு தனவந்தர் தன்னுடைய ஜகாத்துக்குரிய பணத்துக்கு கணக்கு பார்த்து ஜகாத்தை நிறைவேற்றும் போது அது அவரை பரிசுத்தப்படுத்தும், அவருடைய பணத்தை பரிசுத்தப்படுத்தும். எதை விட்டும் தெரியுமா? மினஸ்ஸுஹி தத்ஹீருன் நஃப்ஸ் வல் மால் மினஸ்ஸுஹ். கஞ்சத்தனத்தை விட்டும் அவருடைய பணம் பாதுகாக்கப்படுகின்றன, அவருடைய உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்படுகின்றன. கண்ணியமானவர்களே, ஜகாத்தை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் சொத்துக்குரிய இன்சூரன்ஸ்
ஜகாத்தில் இருக்குது. யாரெல்லாம் ஜகாத்தை கொடுக்கலையோ உலகத்துடைய நடைமுறையில பார்க்கிறோம், கண்ணோட்டமா பார்க்கிறோம், கண்கூடா பார்க்கக்கூடிய விஷயம், அவங்களோட சொத்துகள்ல பெரும் விளைவுகள் ஏற்படுகின்றன. சொத்துகளில் டேமேஜ் ஏற்படுகின்றன, பாதிப்புகள் ஏற்படுகின்றன. ஒரு மனிதன் ஜகாத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் பாவத்தை விட்டும் பரிசுத்தப்படுகின்றான். உள்ள பரிசுத்தம் ஜகாத்தில் அவருடைய பணம் வீணா போறதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். அடுத்ததாக உலமாக்கள் சொல்றாங்க, வறியவர்களுடைய தேவைக்காரருடைய தேவை நிறைவேறுகின்றன. அடுத்ததாக சமூக ரீதியாக ஒற்றுமை ஏற்படுகின்றன. அடுத்ததாக சொல்கின்றார்கள், கொடுக்கக்கூடியவர், ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர், ஜகாத்தை எடுக்கக்கூடியவருக்கு மத்தியில் இவரை பற்றி ஒரு நல்லெண்ணம், ஒரு முஹப்பத் உள்ளத்தில் ஏற்படுகின்றது. வெறுப்பு, கிரோதம், பொறாமை, வஞ்சம் அவருடைய உள்ளத்தில் இவரை பற்றி இருந்தால் அவரை ஜகாத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த வஞ்சகம், பொறாமை அவருடைய உள்ளத்தில் இருந்து நீக்கப்படுகின்றன, இல்லாமல் போகின்றன. இவரை பற்றி நல்லெண்ணம் ஏற்படுகின்றன. உலமாக்கள் கிதாபில் தெளிவாக சொல்லிக்கிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் உலமாக்கள் சொல்லிக்கிறார். நீதமாக நடக்க வேண்டும். ஜகாத்தை வசூலிக்கக்கூடியவர்கள், ஜகாத்தை பைத்துல் ஜகாத் என்று இயங்கக்கூடியவர்கள் நீரத்தை கடைபிடிக்க வேண்டும். அந்த ஜகாத்தை நிறைவேற்றக்கூடிய சமயத்தில் அமானிதத்தை சரிவர பேண வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதுல எந்த ஒரு மோசடியும் நடக்கக்கூடாது. உலமாக்கள் கிதாபுல தெளிவா சொல்லியிருக்கிறார்கள், ஜகாத்தை எடுக்க தகுதி உள்ளவர்கள் இருக்கும் போது இந்த வருடத்துடைய ஜகாத்தை எதிர்வரக்கூடிய வருடத்தை பிற்படுத்த முடியாது, ஹராம். தன்னுடைய சொந்த தேவை, தன்னுடைய சொந்த தேவைக்காக வேண்டி சேர்க்கப்பட்ட ஜகாத்தை பிற்படுத்த முடியாது. அதை உடனடியாக, அதை தாமதிக்காமல் அதனுடையவர்களுக்கு நிறைவேற்றிவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அடுத்ததாக ஜகாத்தை கொடுக்கும்போது ஒருவருடைய தேவையை இனம் காண வேண்டும். சாதாரணமாக அவருக்கு ஒரு வீட்டுடைய தேவை இருக்குது, அவருக்கு இத்தனை லட்சத்துடைய தேவை இருக்கு என்றிருந்தால் ஜகாத்தை வசூலித்த ஜகாத்தை கூட்டாக கொடுக்கக்கூடியவர்கள் அவருக்கு 10,000 கொடுக்க முடியாது, 5,000 கொடுக்க முடியாது. அவருடைய நிலைமைக்கேற்றவாறு, அவருடைய தேவைக்கேற்றவாறு பூர்த்தியாக சரிவர ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இங்க மாஷா அல்லாஹ் நல்லா நடக்கிறாய்க்கும். சில இடங்கள்ல கண்ணியமானவர்களே ஜகாத்தை சேர்த்து அப்படியே வச்சிக்கிறாங்க. ஜகாத்தை எடுக்க தகுதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள், ஆனா அவர்களுக்கு ஒரு நேரம் வரணும், ஒரு முழுத்தம் வர வேண்டும், அதுக்காக வேண்டி அப்படியே பிற்போடுகின்றார். இல்ல கண்ணியமானவர்களே, ஜகாத்தை கொடுக்கும் போது சரியாக அவர்களுடைய தேவையை இனம் கண்டு நாம் கொடுத்து விட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், ஜகாத்தை கொடுக்கிறாங்க, சில 2,000 ரூபாய், 5,000 ரூபாய், 10,000 ரூபாய். இது சாதாரண தனிநபர் அல்ல. சில இடங்களை கூட்டு ஜகாத்தா செய்யக்கூடியவங்க அப்படி கொடுக்கிறாங்க, அது ஜகாத் அல்ல. அடுத்ததாக
ஜகாத்துடைய பணத்துக்கு தளபாடமோ ஏதோ வாங்கி கொடுக்க முடியாது. ஒருவருக்கு தேவை இருக்குது, வீட்டுடைய கூரையுடைய தேவை இருக்குது. அவர் உண்மைக்குள் ஜகாத் எடுக்க தகுதி உள்ளவரா என்ற அலசி ஆராயோனும். அதுக்கு பின்னால முதலாவது ஜகாத்தை பணம் ரீதியாக தான் ஒப்படைக்க வேண்டும், பொருளாக ஒப்படைக்க முடியாது. அவருக்கு வீட்டுடைய தேவை இருக்குதுன்றா முதலாவது பணத்தை கொடுத்து உங்களோட வீட்டுக்குரிய தளபாடங்களை நாங்கள் எடுத்து தருவோம். இப்படித்தான் நிறைவேற்றும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜகாத்துடைய பணத்தை மஸ்ஜிதுக்கோ மதரசாலுக்கோ ஏனைய பொது சேவைகளுக்கோ ஏனைய விடயங்களுக்கோ பயன்படுத்த முடியாது. சொல்லப்பட்ட 8 சாரார்கள் இருக்கிறதா இருந்தா இந்த 8 சாரார்களுக்கும் தான் கொடுக்கும். அதை வேற எதுக்கும் பயன்படுத்த முடியாது. உலமாக்கள் ஃபத்வாக்களை கிதாபுல தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மா காலத்தி ஸதகத்து மால இல்லா அஹ்லகத்துஹு. எந்த சதகா, எந்த ஜகாத்துடைய பணம் எவருடைய பொருள்ல கலப்பீடமாகுமோ அந்த ஜகாத்துடைய பணம் இவருடைய சொத்தை அழித்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தனவந்தர்களே, ஜகாத்தை கொடுக்க ஈங்கக்கூடியவர்கள் அதை கணக்கு பார்த்து தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதை பிறகு கொடுப்போமே என்று வைத்துக் கொண்டு அதை பிசினஸுக்கு அதை பயன்படுத்தினால் அவருடைய அந்த பிசினஸ் அது போய் முடியும், லாஸ்ல முடியும், பணத்தை அழித்துவிடும். ஜகாத்துடைய பணம் எதிலையும் கலப்பிடமாக கலக்கப்படக்கூடாது. ஜகாத்துடைய பணத்தை பிசினஸ் பயன்படுத்தக்கூடாது. ஜகாத்துடைய பணத்தை இவருடைய சொந்த லாபத்தை பயன்படுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பைஹக்கில வரக்கூடிய ரிவாயத், எந்த ஜகாத்துடைய பணம் எதுல கலப்பிடமாகுமோ அந்த சொத்தையே அழித்து விடுமென்னு சொன்னாங்க. கொடுக்காதவர்கள் யோசனை பண்ணுங்க. கொடுக்காதவர்கள் தப்பிட்டோம், இந்த வருஷம் எங்கள்கிட்ட வரல, அதனால சும்மா இருந்துடுவோம். இல்ல கண்ணியமானவர்களே, வந்தோ வரலையோ அந்த ஜெம்முல் ஜகாத்துக்கு, அந்த பைத்துல் ஜகாத்துக்கு நாம் எம்முடைய கடமையை நாம் நிறைவேற்றோம். அவர்கள் வர முன்னாலேயே நாம் கொடுத்து விட வேண்டும். இதுதான் போல. ஜகாத்துங்கிற டேக்ஸ் அல்ல, வரி அல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கடமை, ஃபரீலத்தம் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கடமை, பொதுவுக்கு செய்யலாம். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த இடத்துல ஜகாத் கொடுக்கப்படாமல் நிறுத்தப்படுமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லம் யம்னா கௌமன் ஜகாத் அம்லிஹிம் ஜகாத் அம்வாலிஹிம் இல்லா முனியுல் கத்ர மினஸ் ஸமா வலௌலல் பஹாயிம் லம் யம்தரு. இப்னு மாஜாஹ் ஹாக்கிம்ல வரக்கூடிய ரிவாயத். கண்ணியமானவர்களே, எந்த கூட்டத்தினர் ஜகாத்தை கொடுக்காம தடுப்பார்களோ மழை நிறுத்தப்படும், வளர்ச்சி ஏற்படும், பஞ்சம் ஏற்படும். ஜகாத்தை சரியா நிறைவேற்றினால் மழை சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பூமியில ஜீவராசிகள் மிருகங்கள் இல்லையானா ஜகாத்தை நிறைவேற்றாதவர்களுக்கு மழை பெய்திருக்க முடியாது, பெய்யாது. அந்த ஜீவராசிகளுக்காக தான் பெய்யும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அடுத்தது ஜகாத்தை கொடுக்காமல் நீக்கக்கூடியதை சொல்லப்பட்ட எச்சரிக்கை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் சொல்றான், والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليهم في نار جهنم فتقوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون.
அல்லாஹ் தஆலா ஜகாத்தை கொடுக்காமல் பேங்க்ல டிபாசிட் பண்ணி வைத்திருக்கக்கூடியவர்களை சொல்லக்கூடிய எச்சரிக்கை. ஜகாத்தை யாரெல்லாம் தகுதியுள்ளவர்கள் ஜகாத்தை கொடுக்காம அதை பதுக்கி வைக்கக்கூடியவர்கள், தங்கம் வெள்ளி அதுக்குரிய ஜகாத்தை சரியா நிறைவேற்றாமல், அதை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்காமல் யாரெல்லாம் பதுக்கி வைப்பார்களோ, நபியே நாயகமே அவர்களை சொல்லுங்க, நம்பலமான வேதனை அவர்களுக்கு இருக்குது என்ற சுப செய்தியை சொல்லுங்க. நாளை மறுமையில் நம்பலமான வேதனை இருக்குது என்ற சுப செய்தியை சொல்லுங்க. எப்படியான வேதனை தெரியுமா? அந்த நரகத்தில் அந்த ஜகாத்துடைய பொருளை தங்கம் வெள்ளிகளை காய்த்து அவர்களுடைய நெத்திகள்ல, அவருடைய விழா எலும்புகள்ல, அவருடைய முதுகல்ல ஒத்தல் போடப்படும். ஜகாத்துடைய பணத்தை நரக நெருப்புல் அல்லாஹ் எரிப்பான். அது எரிஞ்சி அது வடியக்கூடிய நேரத்தில் அதை கொண்டு அல்லாஹ் சூடு போடுவான். ஜகாத்தை கொடுக்காதவர்களுக்கு தண்டனை. அல்லாஹ் சொல்லுவான், நீங்க உலகத்துல ஜகாத்தை கொடுக்காம சேமித்து வச்சீங்க, எதை சேமிச்சு வச்சீங்களோ அதுதான் இதை அனுபவிங்க. அனுபவிங்க, சுவைத்து பாருங்க. கொடுக்காம ஜகாத்துக்குரிய அந்த ஜகாத்தை சரிவர நிறைவேற்றாமல் பதுக்கி வச்சீங்களே, இதான் நம்மளோட சொத்து தங்கம். அனுபவிங்க. நரக நெருப்புல எல்லாம் சூடாக்கி ஒத்தல் போடுவோம். நெத்தியில விழா எலும்புகள்ல முதுகல்ல ஒத்தல் போடுறதா இந்த லேசான விடயமாக கண்ணியமானவர்களே, அது இங்கே நெருப்பா, இதை விட பன்மடங்குள்ள நரகத்துடைய நெருப்பு பயங்கரம். கண்ணியமானவர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்னாங்க. புகாரில வரக்கூடிய ரிவாயத், மன் ஆத்தாவுல் மால ஃபலம் யுதி ஸகாத முஸ்லில யௌமல் கியாமத் ஷுஜாஅன் அக்ர லஹு ஸபீபத்தா. நபியா சொன்னா, யாருக்கெல்லாம் பணத்தை கொடுத்து வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறானோ அப்படியானவர்கள் ஜகாத்தை கொடுக்காம இருந்தார். யாருக்கெல்லாம் எல்லாம் வசதி வாய்ப்பை கொடுத்து அவர் ஜகாத்தை கொடுக்கலையோ, கண்ணியமானவர்களே, முஸ்லிலஹு யௌமல் கியாமத் ஷுஜாஅன் அக்ர, ஜகாத்துடைய பொருளை மாற்றப்படும் நச்சு தன்மை உள்ள பாம்பாக மாற்றப்பட்டு அதுக்கு 2 ஜபீபத்தான் இருக்கும் என்று சொன்னான். ஜபீபத்தான் என்றா 2 கடைவாய் வேட்டை பல் இருக்கும் என்று சொன்னான். வெளியில தென்படும் வேட்டை பல்களுக்கும் அல்லாஹ் தஆலா கியாமத்தினால அது அப்படியே மாலையா போட்டுருவோம். அவருடைய காலத்தில் அந்த பாம்பு சொல்லும், சுமையக்குள் அனமாலும் அனகல்லு, நான் தான் உலகத்தில் நீ சேமித்து வைத்த சொத்து, ஜகாத்தை கொடுக்காம சேமித்து வைத்த சொத்து, அனமாலு கனகன்சு, நாத்தோட பணம். கண்ணியமானவர்களே, அந்த பணத்தை அந்த ஜகாத்துடைய பொருளை பாம்பா மாற்றி அந்த களத்தில் போடப்படும். கியாமத்திலே நான் சொன்னாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த ஆயத்தோட சும்மா தலா ரசூலுல்லாஹி வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுல்லாஹு மின் ஃபضலி, யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அவருடைய அருளான பணத்தை அல்லாஹ் கொடுத்து அதுல கஞ்சத்தனம் காட்டுகின்றார்களோ அவர்கள் நினைக்க கூடாது ஹுவ கைருல் லஹு, அதாவது சிறந்தது என்பதாக நினைக்கக்கூடாது. பல் ஹுவ ஷர்ருல் லஹும், மாறாக அந்த பணம் அவர்களுக்கு கெடுதியைத்தான் விளைவிக்கும், கெடுதி ஏற்படும், அது கெடுதியாக அமையும். சயத்தவ்வகூன மா பஹலு பிஹி யௌமல் கியாமah, கியாமத்துடைய நாளில் எந்த பணத்தை ஜகாத்தை கொடுக்காம வகித்தனம் கஞ்சத்தனம் காட்டி சேமித்து வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, அந்த பணங்கள் இவருடைய களத்தில் மாலையாக இடப்படும், பாம்பாக இடப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயங்கரமான ஒரு எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு ஜகாத்துடைய விஷயத்தில். அதனால் கண்ணியமானவர்களே, ஜகாத்தை கொடுப்போம், நிறைவேற்றுவோம். ஜும்மாவுடைய நேரம் ஏராளமான சட்டத்திட்டங்களை குலமாக்களை அடி கேளுங்க. நேரம் குறிப்பிட்ட நேரம் குறுகிய நேரத்தில் சொல்ல முடியாது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ்
நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக.